சாம்பல் மூடுபனியை உட்கொண்டது, இதயம் உடைக்கும் உணர்ச்சிகளைப் போல அவனை மூழ்கடித்தது. அவள் அவனது சுண்டு விரலை பிடித்துக்கொண்டு அவனுக்குப் பின்னால் சென்றாள், அவனுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளித்தாள். வீட்டுத் தோட்டம் மேலும் வளர்ந்தபோது, அவரது வீட்டைப் பற்றிய எண்ணம் அப்படியே இருந்தது. முதல் கண்ணீர் அவரது கன்னத்தில் உருண்டது, உடனடியாக, மூச்சுத் திணறலுடன் மூச்சைப் பிடித்தது, அவரது தலை பின்னர் விரக்தியில் விழுந்தது. மூடுபனி, ஏறக்குறைய ஊடுருவ முடியாத அளவுக்கு முன்னால், பதட்டம் நிறைந்த நெஞ்சைப் போல. தொலைந்து போன கரடி கரடியை அரவணைப்பது போல் அவள் அப்பாவின் விரலை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொண்டாள். அவர் முழங்காலில் விழுந்தார், அவன் முன் நின்று, அவள் அவனது கழுத்தைச் சுட்டிக்கொண்டு அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். ஒரு பாறைக்கும் கடினமான இடத்திற்கும் இடையில் சிக்கி, அவர் தனது சிறுமியை தனது மார்புக்கு அருகில் இழுத்தார். மக்கள் வெறுமையால் நிரம்பும்போது செய்யும் விதத்தில் அவர் ஆழமாகச் சுவாசித்தார். அவள் விலகி, அப்பாவின் கன்னத்தின் அடிப்பகுதியை எட்டி பிடித்து, தன் தாயை நினைவூட்டி ஒரு கன்னச் சிரிப்புடன் சிரித்தாள். அவர்கள் மூழ்கும் சேற்றில் ஒன்றாக அமர்ந்து, அவரது மனைவியை நினைவு கூர்ந்தனர், அவரது தாயார் மற்றும் அவரது துயரத்தை எழுப்ப. மாதங்கள் சென்றன, அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டார், அவரது மனைவியின் மரணத்தால் தூண்டப்பட்டார். அவரது வலுவான, தசை அமைப்பு பலவீனமடைந்ததால், அவரது கண்கள் இருண்டு, தொங்கத் தொடங்கின. அவர் விட்டுச் சென்ற மகிழ்ச்சியின் எந்த நம்பிக்கையையும் பறித்து, அவரது வாழ்க்கை கரிமேகமாக மாறியது. அவர் மிகவும் பலவீனமாக வளர்ந்ததால், நாட்கள் நீண்டு, இரவுகள் குறுகியன. அவர் இயற்கையை தவிர்க்கத் தொடங்கினார், அவர் தனது ஓய்வறையில் இருந்து தனது சிறுமியுடன் சிறிது நேரம் சாப்பிடுவதற்கு மட்டுமே துணிந்தார், அது அடிக்கடி போராட்டம். சில நாட்களில், அவர் தனது தந்தையின் பழைய விஸ்கி பாட்டிலை திருப்பிக் குடித்துவிட்டு தூங்குவார். அவரது சிறுமி நிலைமையை புரிந்து கொள்ள மிகவும் சிறியவள், அவள் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதையும், அவர் தேர்ந்தெடுத்த சாறு அவளுக்கு விஷமாக இருப்பதையும் அவள் அறிந்தாள். அவள் அனாதையாக மாறிக்கொண்டிருந்தாள். சிறுமி பிரார்த்தனை செய்து கெஞ்சினாள். கடவுளுக்கோ அல்லது இயேசுவுக்கோ அல்ல, ஆனால் அவளுடைய தாய்க்கு. 3 வயது குழந்தையாக, இந்த வேண்டுகோள்கள் அவளுடைய வார்த்தைகளிலிருந்து வரவில்லை. அவை அவளுடைய சோகமான புன்னகையிலிருந்தும் வெளிரிய வெள்ளை கன்னங்களிலிருந்தும் வந்தன. ஒரு பிற்பகுதியில், சூரிய அஸ்தமனம் வானத்தை துடிப்பான மஞ்சள், சிவப்பு மற்றும் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு நிறங்களால் மூடியது. அந்தச் சிறுமி தன் அப்பாவை முன் கதவின் படியிலிருந்து மீட்டர் தொலைவில் உள்ள பழைய டயர் ஊஞ்சலுக்கு அழைத்துச் சென்றாள். அவன் அவளைப் பார்த்தான், அவன் கன்ன எலும்புக்கும் தாடைக்கும் இடையே உள்ள உள்தள்ளல் சிரித்த சில நிமிடங்களில் வேறுபடுத்திக் காட்டப்பட்டது. அவள் தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்து, பல மாதங்களாக அவள் செய்த கன்னமான சிரிப்பை அவனுக்குக் கொடுத்தாள். அவள் திடீரென்று திரும்பி, அவள் பின்னால், தூரத்தில் பார்த்து கை அசைக்க ஆரம்பித்தாள். அவன் திரும்பினான், அங்கு எதுவும் இல்லை. அவள் தன் அப்பாவைப் பார்த்து, ஒரு திடமான கான்கிரீட் நாற்காலியைக் காட்டினாள், அது அம்மா. Consuming grey fog overwhelmed him like the emotions of a heartbreak. She trudged behind him, grasping onto his little finger, giving him a sense of trust and security. As the homestead grew further away, his idea of home remained with it. The first tear rolled down his cheek, immediately, catching his breath with a gasp as his head then dropped in despair. The fog, almost impenetrable overhead, like a chest filled with anxiety. She grasped tighter to her daddy's finger, as though she was cuddling a long-lost teddy bear. He fell to his knees, standing before him, she wrapped her arms around his neck and hugged him tightly. Stuck between a rock and hard place, he pulled his little girl close to his chest. He exhaled deeply in the way people do when they are filled with emptiness. She pulled away, reaching and lifting the bottom of her daddy's chin. She smiled a cheeky grin, reminding him of her mother. They sat together in the engulfing mud, reminiscing his wife, her mother, and awaken his grief. Months had gone by. He was diagnosed with severe depression, triggered by the death of his wife. His eyes began to darken and droop as his strong, muscular build became frail. His life became a charcoal cloud hovering over him, taking away any hope of happiness he had left. The days grew longer and nights became shorter as he had grown ghastly frail. He began to avoid nature. The only time he would venture from his lounge was for a brief moment to eat with his little girl. That was an often struggle. Some days, he would turn to his father's old bottle of whiskey and drink himself to sleep.
His little girl was too young to understand the situation. She knew her daddy was sick and his choice of juice was poison for her. She was becoming an orphan. The little girl prayed and begged. Neither to God nor Jesus, but to her mother. As a 3-year-old, these pleas didn't come from her words. They came from her saddened smile and pale white cheeks. One late afternoon, the sunset covered the sky with vibrant yellows, reds and orange pinks. The little girl led her daddy to an old tire swing only meters from the front doorstep. He looked down at her, the indentation between his cheekbone and jaw became distinguished within moments of smiling. She looked up at her daddy and gave him the cheeky grin she had perfected over the months. She suddenly turned and looked behind her, out in the distance, and began waving. He turned around. Nothing was there. She looked at her daddy and pointed to a rigid concrete chair. It's Mummy.